ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock 8:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அவங்க ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எதுவுமே க்ரௌட் ரொம்ப வந்து ஸ்டாம்பேட் மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸ்டேடியம் வந்து ஃபுல் பேக்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ஆகலை. பட் கொல்கத்தா வந்து ஒரு ஃபுட்பாலை ரொம்ப லவ் பண்ணுற சிட்டின்றனால ஃபுல் பேக்டாக இருந்தது. வேரியஸ் சிட்டிஸ்லேருந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. பட் மெஸ்ஸி உள்ளே வந்தோடனே என்ன ஆயிடுதுன்னா, அங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸு பெரிய பெரிய ஆளுங்களை அவரை சுற்றி கவர் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அவரை சுற்றியே வந்து ஒரு 20-30 பேர் 40 பேர்கிட்ட 50 பேர்கிட்ட அப்புறம் நிறைய பேர் அவங்கள சுற்றியே வந்து நிறைய பேரை மறைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து வெளியே இந்த ஆடியன்ஸால் விசிபிளாக பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இருந்த ஸ்டாண்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வியூவாக இருந்துச்சு, பி ஸ்டாண்ட்ஸ் வந்து. ஸோ எங்களால் ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு 20 to 30 seconds எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் போனதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக மூமெண்ட்னா அதுதான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓரளவுக்கு எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. பட் மற்ற ஸ்டாண்ட்ஸில் இருந்தவங்களாம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. காரணமே வந்து அவங்களால ஒன்றுமே பார்க்க முடியல அவங்களால. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தலை கூட தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டாக வேறு இருப்பார். அதனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க கையை பிடிச்சி இருக்கிறது, அவர் கையை பிடிச்சி அவருக்கு ஒரு மாதிரி அனாயாகி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து லாஸ்ட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் ஃபேன்ஸையும் மீட் பண்ண முடியாமல் அவர் வந்து ரிட்டன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அவங்க டீம் இது வந்து பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிட்டன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி நேரம் அங்கே நாங்கள் இருந்தோம். கலவரம் நடக்கும்போது இருந்தோம். நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்தோம் ஆக்சுவலாக அங்கேருந்து. ஸோ அங்கே வந்து அவர் ஆக்சுவலாக அங்கே மூவ் ஆகும் போதே பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைட் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து. ஏன்னா அவங்க சுத்தமாக பார்க்கவே இல்லை. ஒரு சைட் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே சுற்றி ஃபுல்லாக பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே வாட்டர் பாட்டில்ஸ் தூக்கி அடிக்கிறதும் சேரை தூக்கி அடிக்கிறதும், அதே மாதிரி கீழே இருக்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இன்ஜூர் ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு மண்டையில் அடிபட்டு பிளட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. பட் அங்கே இருக்கிறவங்க அந்த சைடில் இருக்க டைப் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அதெல்லாம் யாருமே கேர் பண்ணல. டிஸ்ட்ராய் பண்ணணும் ஸ்டேடியமை சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு பயங்கரமாக உள்ளே போய் அட்ராசியஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போன ஜஸ்ட்டு ஒரு 1-2 minutesலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாகவே கலவரம் ஆகிடுச்சு. நிறைய பேர் இன்ஜூர் ஆகிட்டாங்க. நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் அங்கே ஆக்சுவலாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படா எல்லோரும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. நாங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருந்தோம். நாங்களும் ஓரளவுக்கு பார்த்தோம் மெஸ்ஸியை. எங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எங்கள் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கு. நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்கள் எல்லாமே பார்க்கும்போது அந்த வெயிட் பண்ணி பார்த்ததுல மொத்தமாகவே எல்லாருமே வந்து அதுக்கு மேலே பெருசாகிடக்கூடாது, நம்மளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீழே இருக்கவங்கள. ஸோ அப்போது நாங்கள் வந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்க ஐட்டினரியில் போட்டது வந்து எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி செலிப்ரிட்டிஸ் கூட அவங்க சின்ன கேம் மாதிரி ஆடுவாங்க. கொஞ்சம் இந்த சில்ட்ரன் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பெனல்ட்டி ஷூட் அவுட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி அங்கே வரும்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் செரிமனியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா அங்கே மெஸ்ஸி வந்தாங்க. ஒரு 5-10 minutes சும்மா ரவுண்ட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணதுப்போ நம்ம ஃபுல்லாக சரௌண்ட் ஜேர்னலிஸ்ட்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே. ஸோ நமக்கு ஸோ அந்த நம்ம ஸ்டேஜில் இந்த சைட்லேருந்து பார்க்க கூட முடியல. ஸோ என்ன பார்த்தோமோ ஃபுல் ஒன்லி நம்ம ஸ்க்ரீனிங் தான் பார்த்தோம். அதுக்கு அந்த 10 minutesக்கு அப்புறம் மெஸ்ஸி அங்கங்கே பொலிட்டிஷியன்ஸ் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மெஸ்ஸியும் போயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெஸ்ஸி வரும்பொழுது அவரை பார்க்கவே முடியல. சரி எல்லோரும் கொஞ்சம் நகருவாங்க, கடைசியாவது தலைவன் ஒரு ரவுண்டாவது அடிப்போம், கிட்டையாவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். அவர் உடனே டக்குன்னு கிளம்பிட்டார். அண்டு எல்லாரும் அதுக்கப்புறம் சேரெல்லாம் எடுத்து உடைக்கும் போது ஃபஸ்ட்டு தப்பிச்சு ஓடினா போதும், ஏதாவது லத்தி சார்ஜில் மாட்டிக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் இருந்தது.